ஹாய் ஆல், வெல்கம் டு ஆர்த்தி பாலாஜி மேக்ஓவர் ஸ்டைல்ஸ். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மேக்கப் டுட்டோரியல் மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஆக்ட்ரஸ் மதுமிதா ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாங்க. ஸோ அப்போது பண்ண மேக்கப் தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து கன்சீலிங் வந்து நல்லா கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் கன்சீலிங் நல்லா பண்ணிவிட்டு அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து வெரி மினிமலிஸ்டிக்காக அப்ளை பண்ணுறது தான் மதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேக்கப் டெக்னிக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஷி வாண்டட் அ வெரி லைட் அண்ட் வெரி நேச்சுரல் லுக். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஐம் யூஸிங் பியூட்டி லீஷியஸோடைய ப்ரஷ். அண்ட் நான் யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் வந்து நார்ஸோடையது. நார்ஸில் வந்து மதுவோடைய ஷேட் அப்படின்னா சைரக்யூஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அலாங் வித் தட் 1 or 2 drops ஆஃப் மேக்கோ மிக்ஸ் பண்ணியிருந்தேன். தட் இஸ் NC44.5 யூஸ் பண்ணேன். ஸோ அண்ட் இந்த ப்ரஷ் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அ சூப்பர்ப பிளெண்டிங் ப்ரஷ்ஷுங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு பியூட்டி பிளெண்டரே இல்லை அப்படின்னா கூட அவ்வளோ அழகாக வந்து மேக்கப்பை வந்து பிளெண்ட் பண்ணிடும். ஸோ நோ நீட் ஃபார் அ பியூட்டி பிளெண்டர் அப்படின்னே சொல்லலாம் இந்த பர்டிகுலர் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது. ஸோ சைமல்டேனியஸ்லி பின்னாடி என்னுடைய ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து அவங்களுக்கு ஹேரும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஃபினிஷிங். நம்ம நிறைய பண்ணுறோம், பிரைட்டாக பண்ணுறோம், டல்லாக பண்ணுறோம், எப்படி நீங்கள் பண்ணாலும் சரி, க்ளோவாக பண்ணுறீங்க, க்ளாஸியாக பண்ணுறீங்கன்னா அந்த பிளெண்ட் ஆகணும். மேக்கப் வந்து ஷுட் கிவ் அ பியூட்டிஃபுல் பிளெண்டிங் இருக்கணும். தட்ஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் நான் பியூட்டி பிளெண்டர், வெட் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா இன்னொரு முறை பிளெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் கம்மிங் டு த கான்டோர் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல டார்க் கான்டோர் வேணும் இவங்களுக்கு எப்பயுமே. ஸோ அதனால நான் டர்மாவுடைய கான்டோர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். த டார்க்கஸ்ட் கலர் வந்து இருக்கும் இல்லையா நம்மளுடைய டர்மா க்ரைலான் பேலட்டில் அதான் யூஸ் பண்ணேன். அண்ட் இந்த ப்ரஷ் வந்து மார்ஃபியோட ஒரு ப்ரஷ்ஷு, ஒரு ஆங்குலரான ஒரு ப்ரஷ்ஷு. ஸோ அதான் யூஸ் பண்ணேன். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்குற ஃபேஸை விட கேமரா லைட்டிங் அந்த கேமரா வியூவில் வரும்போது ஃபேஸ் எப்போவுமே கொஞ்சம் ப்ராடாக காமிச்சிடும். அதனால எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப கொஞ்சம் கீனாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த கான்டோரு. ஸோ அவங்கள வந்து அந்த ஃபேஸ் வந்து ப்ராடாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. அண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணுறது மேக்கோடைய ஸ்டுடியோஃபிக்ஸ் பவுடர், காம்பேக்ட் பவுடரு. அண்ட் இந்த ப்ரஷ் வந்து செஃபோராவுடையது. கண்டிப்பாக நிறைய என்னுடைய வீடியோஸில் டீட்டெயிலாக ப்ரஷ் நம்பர்ஸ் எல்லாமே நான் மேக்ஸிமம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி பண்ணும்போது எடுத்ததுனால என்னால் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்க முடியாது. அண்ட் இது அகெயின் மார்ஃபியோட ஒரு ஐஷேடோ பேலட். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரௌன் ஷேட்ஸ் நிறைய இருக்கும், வித் பிளாக் ஷேடோடு இருக்கும். ஸோ அண்ட் கம்மிங் டு த ஐப்ரோஸ் வந்து நல்லா ப்ரோ வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா ஐ யூஸ் தி ஐப்ரோ டிண்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நான் அனஸ்தீஷியா யூஸ் பண்ணுவேன். அனஸ்தீஷியா யூஸ் பண்ணலை அப்படின்னா நைக்காவுடைய ஓமை ப்ரோஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ப்ரைடல் மேக்கப் மாதிரி இருக்காது. ஸோ எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு ஷூட் மேக்கப் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எப்படி தேவை, என்ன மாதிரி ஈவெண்ட்டு போகிறாங்க, அண்ட் என்ன மாதிரி லைட்டிங்ஸ் இருக்க போகுது, என்ன கான்செப்ட் அது. ஃபார் எக்ஸாம்பிள் குக் வித் கோமாளி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணுறது உண்டு. அண்ட் இப்போ பிகினர்ஸ்க்கு ஒரு டிப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரஷஸ் வாங்குறீங்கன்னா அப்படின்னா பெலே ப்ரஷஸ் வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் மஸ்காராவை பற்றி நிறைய என்னோட டிப்பில் 365 days டிப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது லாரியலுடைய மஸ்காரா. அண்ட் இது யூஸ்வலி இந்த டவுன் சைடுக்கு யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கண்ணே அழகாக இருக்கும். மதுவோட மேக்கப் முடியும் போது நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து இந்த ஒயிட் சைடு இருக்கும் இல்லையா அதை அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப மெதுவாக அழகாக ஒரு ஃபெதர் மேலே எப்படி அப்ளை பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி ரொம்ப மெதுவாக அழகாக அப்ளை பண்ணணும். அண்ட் அப்ளை பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ட்ரை ஆகிடும். அதாவது இந்த பக்கம் போடுறதுக்குள்ள அந்த பக்கம் ட்ரை ஆகிடும் இல்லையா. ட்ரை ஆனதுக்கு மேலே நான் வந்து அகெயின் வந்து ஐ யூஸ் அ மஸ்காரா. எனி வால்யூமைசர் மஸ்காரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல போல்டாக சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து காஜல் உள்ளே அப்ளை பண்ணவே இல்லை, ஏன்னா அவங்களோட கண் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஸோ கேமரா நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த டிக். அண்ட் ஐ மேக்கப்பும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இட்ஸ் அ வெரி நைஸ் பியூட்டிஃபுல் ஐ மேக்கப் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி அவங்களுக்கு. அண்ட் அபவுட் த லிப்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா வி வெண்ட் வித் த லைட்டர் ஷேட். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒயிட் கோட் அந்த மாதிரி ஒரு பேஸ்டல் கலர் அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. அண்ட் எப்போயுமே நான் வந்து லிப்பை வந்து ப்ராட் ஆக்கிறத விட சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ தட் அந்த லிப்போடைய ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ என்னோடய எல்லா மேக்கப்லையுமே நான் ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து ப்ரைடையும் சரி ஆர்டிஸ்ட்டும் சரி வெள்ளையாக தெரியணும் அப்படின்றத விட அவங்களோட ஃபீச்சர்ஸை ஹைலைட் பண்ணணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண், மூக்கு, வாய், ஐப்ரோஸு அதை வந்து அழகாக எடுத்து கொடுக்கறது தான் ஒரு மேக்கப். அதுதான் நான் பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு மேக்கப்.
அண்ட் என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் அப்படின்னா, இது நெறைய பேர் பர்சனல் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். லாக்மியோட இந்த பர்ட்டிகுலர் இந்த லாங் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா? லிக்விட் லிப்ஸ்டிக். சீரியஸாவே இட் ஸ்டேஸ் ஃபார் அ வெரி லாங் டைம் அண்ட் நல்ல ஒரு ஹை கவரேஜ் அண்ட் தே ஹேவ் பியூட்டிஃபுல் ஷேட்ஸ். வரப்போகிற நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக நான் என்னுடைய ஷேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். அண்ட் சைமல்டேனியஸ்லி அவங்களோட நெயில்ஸ் ஸோ ஒரு மேக் ஓவர் அப்படின்னா மேக்கப் மட்டும் இல்லை இல்லையா? த ட்ரெஸ்ஸிங், த ஹேர் ஸ்டைல், ஸோ அந்த நெயில்ஸ் எல்லாமே வி டேக் கேர். அண்ட் நிறைய கான்வர்சேஷன் நான் வந்து எப்போயுமே பிரைடு கிட்ட பண்ணும்போது சரி, மாடல் கிட்ட பண்ணும்போது சரி, எப்போயுமே பேசிக்கிட்டே பண்ணுவேன். அண்ட் மது பற்றி சொல்லவே வேணாம், நம்ம பேசுகிறோமோ இல்லை அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, நிறைய ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது, மேக்கப் எப்படி இருக்குது, அவுட்புட் எப்படி இருக்குது, நான் எல்லாமே நார்மலாக என் கேமராவில் தான் எடுத்தேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதுவும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட். யூ கேன் சி நோ ஃபில்டர், நோ எடிட். அவங்களோட நேச்சுரல் ஒரு ஸ்கின் அண்ட் ப்ராப்பர் லைட்ஸ் கூட அங்கே இல்லை. ஸோ வந்து ஒரு ஷீன் ஃபினிஷ் அண்ட் வித் நேச்சுரல் ஒரு அண்ட் அதே மாதிரி என்னோட மேக்கப் வந்து எல்லோவும் தெரியாது, ஆரஞ்சாகவும் தெரியாது, ஒரு நியூட்ரல் ஷேட் மட்டும்தான் நான் மேக்ஸிமம் வந்து கொடுப்பேன் என்னுடைய மாடல்ஸ் அண்ட் த பிரைட்ஸ் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் த லுக் தட் வி கிரியேட்டட் ஆன் மது. ஸோ இந்த ஷோக்கு தான் அவங்க ரெடி ஆகும்போது நான் பண்ண மேக்கப் இது. ஸோ தட்ஸ் இட். அண்ட் நிறைய பியூட்டி டிப்ஸ் உங்களுக்காக இருக்குது. அண்ட் எங்களுடைய ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸ் மார்ச் 15th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நிறைய அமேசிங்கான ஆஃபர்ஸ் இருக்குது இந்த விமென்ஸ் டேக்காக. See you all. Yes, oh, come on, shawty, let's go.